ஒரு பக்கம் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தான் இதுக்கான தீர்ப்பு வந்துகிட்டே இருக்கு. இதற்கு இடையில இன்றைக்கு சட்டமன்ற பேரவையில் இது தொடர்பான விளக்கத்தை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அளிச்சிருக்கிறாரு. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கேவலமான அரசியல் செய்றீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த கரூர் விவகாரத்தையும் சேர்த்து கோட் பண்ணி பேசுறாரு. இந்த விஷயத்துல வந்து முதல்ல முதற்கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாரு. அப்போ வந்து நீங்க கூட்டணிக்காக ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இந்த விமர்சனம் சரியான நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான, அசிங்கமான, அவலமான அரசியலாக நான் பார்க்குறேன். 500 பேர்த்துக்கு மேலே பாதுகாப்பு போடுற அளவுக்கு அது பெரிய இடம் இல்லைங்கிறார். ஆனால் அது பெரிய இடம், அதனால தான் விஜய்க்கு கொடுத்தாங்கிறார். சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து 600ங்கிறது வந்து அது எப்படி வந்துச்சு, அந்த 600 பேர் எங்கே இருந்தாங்கிறதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற கேள்வி வருது. வீடியோக்கள் பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல காவல்துறை வந்து இருந்திருக்கிறாங்க, அவங்கள சேவ் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இல்லை, அது வந்து இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பார்க்க முடியுது. அவங்க ஒரு அரசாங்கத்திலேருந்து ஒரு வீடியோ நம்ம கொடுக்கும்போது ரா ஃபுட்டேஜ் தானே போடணும். அதில் மியூசிக் எல்லாம் வருது. அப்போ அந்த மியூசிக்கை வந்து யார் சேர்த்திருப்பாங்க? மியூசிக் சேர்க்க முடியுமா ரா ஃபுட்டேஜில்? யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணுறவங்க போட்டிருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சேனலில் இல்லை ஏதோ ஒரு ஐடிவிங்கில் யூஸ் பண்ண. ஆனால் ஜூம் பண்ணி காமிக்கிறதுல 10,000 பேருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த லெட்டர் எதுன்னா நிராகரிக்கப்பட்ட லெட்டர். அந்த வேலுசாமிபுரத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க பாருங்க லெட்டர், அதில் 10,000 பேர் வருவாங்கங்கிற வாக்கியமே இல்லை. நீங்க அனுமதிக்கப்பட்ட நேரம் 3 to 10. ஏயா அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடி ஏயா வரேன்னு போடுறது, அதை கேள்வி கேட்கணுமா? இல்ல 12 மணி அனுமதிக்கப்படாத நேரத்தில் அவங்க ட்வீட் போட்டனால ஏங்க நீங்க 12 மணின்னு சொன்னீங்களே, நீங்க ஏன் வந்து 12 மணிக்கு வரலன்னு கேட்கறது இது ஒரு அபத்தமான வாதம் இல்லையா? விஜய் போடுற இதுக்கு வரணுமா, அரசாங்கம் கொடுக்குற டைமுக்கு வரணுமா? அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கணும். தாவேக்க மேல எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? ஏன் இப்படி ட்வீட் போட்டீங்க, அதுக்கு எடுங்க. கரூர் நிகழ்ச்சி போது இப்ப ஆளுங்கட்சி அதிமுக, எதிர்கட்சி திமுகவா இருந்திருந்தா நிலைமை என்ன இருக்கும்? நீங்க மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிச்சிருக்கு. அப்போ திமுக சார்பில் தொடர்ந்து போராட்டம், இன்னைக்கு அமளியில கூட ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த இடத்துல கண்ணியமா இந்த நிகழ்வை கையாண்டு அதை அரசியல் படுத்தக்கூடாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கேலூர். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கரூர் துயர சம்பவம் செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் தான் இன்னைக்கு அரசியல் ரீதியாகவும் நகர்வுகளை பெற்றிருக்கு. இல்லை பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்பான விமர்சனங்கள் இரண்டு தரப்பு பக்கமும் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்னு இதுக்கான தீர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இதற்கு இடையில இன்றைக்கு சட்டமன்ற பேரவையில் இது தொடர்பான விளக்கத்தை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அளிச்சிருக்கிறாரு. இதில் வந்து பல்வேறு விவகாரங்கள் ஏற்கனவே அரசு தரப்பில் சொன்ன விளக்கத்தை தான் அங்கேயும் பேசியிருக்கிறாரு. இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய டேர்ன் வரும்பொழுது ஒரு சில கேள்விகளையும் வைக்கிறாரு. எப்போதுமே வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய பிறகு அல்லது அவர்கள் தொடர்பான சந்தேகங்களை எழுப்பிய பிறகு தான் முதல்வர் பதில் சொல்லணும். ஆனால் இங்கே அப்படியே தலைகீழாக மாறுது, ரொம்ப கேவலமான அரசியல் செய்றீங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இந்த கரூர் விவகாரத்தையும் சேர்த்து கோட் பண்ணி பேசுகிறாரு. இந்த விஷயத்தில் வந்து முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது உண்மையாலுமே சட்டசபையில் வந்து ஜென்ரலாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பற்றி எதிர்க்கட்சிகள் மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டு அதில் ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா, சந்தேகங்கள் இருக்கா, கேள்விகள் எல்லாம் இருக்கான்னு கேட்டு அதை உள்வாங்கிட்டு பேசின எல்லாத்துக்குமே, கேள்வி கேட்ட எல்லாத்துக்குமே, இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்ட எல்லாத்துக்குமே ஒரு கன்வின்சிங்கான பதிலை தான் கடைசியில் வந்து முதல்வர் அவர்கள் கொடுப்பாங்க. அதுதான் வழக்கம்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்களும் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் பண்ணாமல் எடுத்த உடனே வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறது தான் ஃபைனலு அப்படிங்கிற மாதிரி அவரே பேச ஆரம்பிக்கிறார். இது இங்கே சட்டசபையில் மட்டும் இல்லை, அரசாங்க அதிகாரிகள்கிட்டையும் இதுதான் நடந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல எடுத்த உடனே இவங்க வந்து அந்த நிகழ்வு நடந்த அன்னைக்கே
அன்னைக்கே வந்து நைட்டோட நைட்டாக 1% கமிஷன் போடுறாங்க. அவங்க அடுத்த நாள் காலையிலேயே வந்து அங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்க விசாரணையை. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஜிபி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏடிஜிபி பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி பொறுப்பு டிஜிபி பேட்டி கொடுக்குறாரு. பொறுப்பு டிஜிபி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருனாக்கா காவல்துறை சைட்லேருந்து எந்த விதமான தவறுகளும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் வருது. என்ன ஒன்றுனா, நாங்கள் விஜயினுடைய கூட்டத்தை வந்து இந்த அளவுக்கு எவ்வளோ வருதுன்னு நாங்கள் பார்த்தோம். அதையெல்லாம் பார்த்து இவருக்கு கூட்டம் அதிகம் வருதுன்னு நாங்கள் கணிச்சு தான் வேலுசாமிபுரம் தான் இருக்கிறதுலே பெரிய இடம்னு அந்த இடத்த கொடுத்தோம் அப்படிங்கிறார். அடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இல்லை இந்த இடம் வந்து மாவட்ட நிர்வாகம் எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் ஒதுக்கின இடம், அதனால் இந்த இடத்த கொடுத்தோன்றார். அப்போ இந்த ரெண்டில் எது கரெக்ட்? அடுத்தது நாங்கள் 500 போலீஸ் தான். இப்போ இன்றைக்கி சட்டசபையில் பார்க்கும்போது கூட 606 போலீஸு, சுப்ரீம் கோர்ட்லேயும் அவங்க 600 போலீஸுன்னாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் தான் அந்த 600ங்கிற நம்பரே வெளியே வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முதல்ல பொறுப்பு டிஜிபி சொல்கிற நம்பரும் 500. ஆமாம், 550 தான் சொன்னார் அவர் அதிகபட்சமாக 500. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் 500 போலீஸார் இருக்குன்றாங்களே சார், ஏன் சார் நீங்கள் அதுக்கு மேலே அந்த இடத்துல நீங்கள் போலீஸை வந்து போடலன்னு கேட்கும்போது பொறுப்பு டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க அது டவுனு சின்ன இடம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 பேர் போலீஸே போய் நின்றுட்டா மக்கள் எப்படி போய் நிற்கிறது, அந்த இடத்துல 500 பேர்த்துக்கு மேலே டிப்ளாய் பண்ண முடியாதுங்கிறார். 500 பேர்த்துக்கு மேலே பாதுகாப்பு போடுற அளவுக்கு அது பெரிய இடம் இல்லைங்கிறார். ஆனால் அது பெரிய இடம், அதனால தான் விஜய்க்கு கொடுத்தாங்கிறார். அப்போ இன்னொரு பெரிய ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, காவல்துறைங்கிறது வந்து ஒரு கூடுதல் உதவியும் ஆதரவு தான். அப்படியாது அப்படி இருந்தா எதுக்கு வந்து போலீஸ் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கு? அப்போ இது பர்மிஷன் கேட்காம உங்களால அவ்வளோ நீங்க கட்டுக்கோப்பாக ஒரு மாநாடு நடத்தினா கூட உங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் நடத்த முடியாது. அப்போ உங்ககிட்ட வந்து ஒரு காவல்துறை கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கறது எதுக்குன்னா, அந்த நிகழ்வுக்கு உண்டான அதை நடத்தலாமா வேண்டாமா என்னங்கிற முழு கண்ட்ரோல் 100% கண்ட்ரோல் நீங்க தான் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருது? அவர் அடிஷனல் டிஜிபி சொல்றாரு, இல்லை இது வந்து அடிஷனல் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுங்கிறார். புரியல. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல்ல வந்து இந்த பிரச்சனையை வந்து பஞ்சர் ஓட்டலான்னு பார்க்குறாங்க. பஞ்சர் அங்கே வந்து பிச்சுக்கிட்டு வருது. அப்புறம் கேள்வி கேட்குறாங்க, அவர் பாதிலே நிறுத்திட்டு போயிடுறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஜிபியும் பேசுகிறார். ஏடிஜிபி வந்து அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியே காரில் ஏறும்போது நின்று கேட்கும்போது 500 போட்டிருக்கோம், 500 போட்டிருக்கிறோம், அதிகமாக போட்டிருக்கோம், 500 போட்டிருக்கிறோன்னு தான் சொல்கிறார். 600ங்கிற வார்த்தையெல்லாம் எப்பயுமே வரல. அதே மாதிரி அமுதா ஐஏஎஸ் அவங்க பேட்டி கொடுக்கும்போது 500, சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து 600ங்கிறது வந்து அது எப்படி வந்துச்சு, அந்த 600 பேர் எங்கே இருந்தாங்கிறதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற கேள்வி வருது. வீடியோக்கள் பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல காவல்துறை வந்து இருந்திருக்காங்க, அவங்கள சேவ் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இல்லை, அது வந்து இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பார்க்க முடியாது. அவங்க நீதிமன்றத்தில் வச்ச வக்கீல் வச்ச கேள்வி கேட்குறேன், அவங்க கேள்வி சொன்னதை நான் இங்கே மேற்கோளாக காமிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து காவலர்கள் யாருமே பாதிக்கப்படலையா? அப்போ அந்த அளவுக்கு காவலர்கள் இருந்திருந்தாங்கன்னா உள்ளார ஒரு 500 காவலர்கள் இவங்க சொல்கிற மாதிரி இல்லை, இன்னைக்கு இவங்க சொல்கிற மாதிரி 606 காவலர்கள் இருந்திருந்தாங்கன்னா எப்படியாவது ஒன்று அந்த கூட்டத்துக்குள்ளார அவங்க வந்து ஏதாவது ஒன்று தலையில் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமே, தெரியலையே அப்படிங்கிறதான் அந்த கேள்வியாக வைக்கிறாங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் அந்த முதல் கோளம் முற்றிலும் கோளுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஏடிஜிபி பொறுப்பு டிஜிபி ஆரம்பித்தோம், இன்டர்வியூ பாதியில் முடியுது. அடுத்தது இவங்க ஏடிஜிபி, இபியினுடைய சீஃப் இன்ஜினியர், கரூர் மாவட்டத்தினுடைய சீஃப் இன்ஜினியர், அடுத்தது கலெக்டர், அந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீஃப் இன்ஜினியர் பேசுகிறாங்க, மாவட்டத்து நிர்வாகம் அதாவது வந்து தாவேகாவனுடைய மாவட்ட செயலாளர் வந்து எங்கள் தலைவர் பேசும்போது கரண்ட்டை கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கொடுத்தாங்க, நாங்கள் அப்பயே அதை நிராகரிச்சிட்டோம், நாங்கள் கரண்ட் கட் பண்ணலன்றாங்க கேட்ட கேள்வி. அப்புறம் அடுத்த வர்ற கேள்வியில் என்ன சொல்கிறாங்க, இல்லை மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க வந்து எல்லாமே மரத்தில் இருக்கிற ஏறிட்டு இருக்காங்க, கரண்ட் கட் பண்ணுங்கன்னு எங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள் கரண்ட் கட் பண்ணணும். அப்புறம் எப்படி வந்து திருப்பி எப்போ கரண்ட் கொடுத்தீங்க என்னன்னு கேட்கும்போது உடனே ஏடிஜிபி உள்ளார வந்து இந்த கேள்விகள் எல்லாம் வந்து ஒரு நபர் ஆணையத்திலையும் இதெல்லாம் கேட்பாங்க, நாங்கள் அங்கே அதில் பதில் சொல்லிக்கிறோன்றார். அப்போ உங்களுடைய தன்னிலை விளக்கம் கொடுக்குறீங்க இல்லையா, அரசாங்கத்து மேலே எந்த தப்புமே இல்லை, காவல்துறை மேலே எந்த தப்புமே இல்லை, ஒதுக்கப்பட்ட இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்பு குறைபாடுகள் எதுக்கும் இல்லை, இதையெல்லாம் அந்த ஒரு நபர் கமிஷனில் கேட்க மாட்டாங்களா கேள்வி? அப்போ நாங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறோங்கிறத மட்டும் சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் அருமையாக கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய ஒரு சைடுடைய ஒன் சைடடாக பேசுகிற போது அந்த இடத்துல விஜய் சம்பந்தமாவோ தாவேக சம்பந்தமானவோ யாரும் இல்லை. அப்போ அவங்க நிருபகர்கள் தான் கேட்குறாங்க. அவங்க சார்பாக கேள்விகளை நியாயமான கேள்விகளை முன்வைக்கும் போது இல்லை எல்லாமே கமிஷனில் கேட்பாங்க. அப்போ இவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு கமிஷனு, அரசாங்கத்தினுடைய தரப்பை இவங்க மீடியாவில் கொடுக்குறதுங்கிறது என்ன இருக்கு? அடுத்தது அப்படியே இது பண்ணீங்க, இந்த இதுவும் பாதியில் முடிஞ்சுது, அங்கே ஒட்டின பஞ்சரும் பிச்சுக்கிச்சு, இந்த பஞ்சரும் பிச்சுக்கிச்சு. அடுத்தது வந்து அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு 5 அதிகாரிகள் வந்து சரி எல்லாம் போடுற பஞ்சர் பூரா பிச்சுக்கிது, இது ஒரு பெரிய பஞ்சராக போடுவோன்னு பார்க்குறாங்க. அதுதான் இருக்கிறதுலே
ரொம்ப மோசமாக போனது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போடும்போதே ஒரு அரசாங்கத்திலேருந்து ஒரு வீடியோ நம்ம கொடுக்கும்போது ரா ஃபுட்டேஜ் தானே போடணும். அதில் மியூசிக் எல்லாம் வருது. அப்போ அந்த மியூசிக்கை வந்து யார் சேர்த்திருப்பாங்க? மியூசிக் சேர்க்க முடியுமா ரா ஃபுட்டேஜில்? யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணுறவங்க போட்டிருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சேனலில் இல்லை ஏதோ ஒரு ஐடி விங்கில் யூஸ் பண்ண வீடியோவை எடுத்து நீங்கள் ஏன் போடுறீங்க? அதுக்குண்டான ரா ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை கேட்டு வாங்கி போடலாம்ல. அடுத்தது எத்தனையோ காணொலிகள் வந்துச்சு. ஆனால் அவங்க போட்ட காணொலிகள் அவங்களுக்கு எது வந்து சாதகமாக இருக்கோ அந்த காணொலிகளை மட்டும் போட்டாங்க. அடுத்தது பெரிய கேப் என்னன்னு நான் பார்க்குறேன்னாக்கா, அமுதா ISS அவர்கள் அருமையாக வந்து பிபிடி எல்லாம் போட்டு எல்லாமே சூப்பர் ப்ரெசன்டேஷன் அங்கே கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த லெட்டரை காமிக்கிறாங்க, பர்மிஷன் லெட்டர். அந்த பர்மிஷன் லெட்டர் ஃபஸ்ட்டு தூரத்தில் காமிக்கிறது வந்து என்னன்னா, வேலுசாமிபுரத்துக்கு தான் இவங்க பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற லெட்டர். ஆனால் அந்த வேலுசாமிபுரத்துக்கு எப்போ அந்த பர்மிஷன் கேட்டாங்கன்னா, முதல்ல வந்து இவங்க கொடுக்குறாங்க லெட்டர். அதாவது லைட் ஹவுஸ் ரவுண்டானா லைட் ஹவுஸ் ரவுண்டானா இல்லைன்னா முதல்வர் சந்தை. ஆனால் அதில் லைட் ஹவுஸ் ரவுண்டானால இருக்கக்கூடிய இடத்தை தான் இவங்க பொறியாளரை வச்சு அளக்குறாங்க. அந்த சர்வேயரை வச்சு அளந்து இது 1,20,000 சதுரடி இருக்கக்கூடிய இடம், இதில் 60,000 பேர் நின்று பார்க்கலாம், 10,000 பேர் எங்கள் சைட்லேருந்து வருவாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கிற லெட்டர். அந்த லெட்டர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா? அது நிராகரிக்கப்பட்டுச்சு. அப்போ நிராகரிக்கப்பட்ட லெட்டரில் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. இல்லை, அப்படி ஓரமாக வச்சிருங்க. வேலுசாமிபுரத்துக்கு தான் அனுமதின்னு சொன்ன உடனே இவங்க வேலுசாமிபுரத்துக்கு அனுமதி கேட்டு கொடுக்குறாங்க. இவங்க சொன்னனால அந்த லெட்டரை தான் இவங்க தூரமாக காமிக்கிறது. ஒரு லெட்டரை நீங்கள் தூரத்தில் காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஜூம் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பார்க்குற நமக்கு என்ன தோணும்? எதை ஜூம் பண்ணுறாங்கன்னு தோணும்? காமிச்ச லெட்டரை நீங்கள் ஜூம் பண்ணி அதில் பாடியில் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறாங்கன்னு தானே தோணும். ஆனால் ஜூம் பண்ணி காமிக்கிறதுல 10,000 பேருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த லெட்டர் எதுன்னா நிராகரிக்கப்பட்ட லெட்டர். அந்த வேலுசாமிபுரத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க பாருங்க லெட்டர், அதில் 10,000 பேர் வருவாங்கங்கிற வாக்கியமே இல்லை, மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ என்னன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய குற்றம் இல்லையா? இல்லை, இது எவ்வளோ பெரிய மேனிப்புலேஷன் மாதிரி தானே நமக்கு தோணுது. நீங்கள் 2 லெட்டரையும் காமிங்க. இது பாருங்க, முதல்ல கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துக்கு கேட்டாங்க, இதில் 10,000 பேர் வருவாங்கன்னாங்க, அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வேலுசாமிபுரத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்க சொல்லணும்னா, வேலுசாமிபுரத்துக்கு கொடுத்த லெட்டரில் எத்தனை பேர் வருவாங்கங்கிற தகவலே இல்லைங்க. அப்போ இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? 10,000 பேர் வரேன்னு சொன்னாங்க, அதிகமாக வந்துட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அது ஐபி பார்க்கணும். இல்லை, அது நிச்சயமாக உளவுத்துறையினுடைய மிகப்பெரிய அளவில் பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து இப்போ அதை தான் பார்க்கணும். இதில் நம்ம இது ஒன்று, இந்த ஆஃபீஸரில் இது நடந்தது. இது ஒரு லெட்டர் வந்து 2 லெட்டர்களை வந்து மாற்றி காமிக்கிறாங்க, அது மேனிப்புலேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதே வந்து அந்த சீஃப் இன்ஜினியர் பேசுனது, இபி இன்ஜினியர் பேசுகிறத வந்து அமுதா IAS அவருடைய இன்டர்வியூவில் அதை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க தாவேகாவுடைய மாவட்ட தலைவர் கேட்டார், நாங்கள் அதை வந்து நிராகரிச்சிட்டோங்கிற அந்த ஒரு பிட்டு மட்டும் வருது. அதுக்கப்புறம் அந்த அதே இன்டர்வியூவில் காவல்துறையினர் சொன்னதுக்காக நாங்கள் அதுக்கு முன்னாடி கரண்ட் கட் பண்ணோம்னு அதே இன்டர்வியூவில் அந்த அம்மாவே சொன்னாங்க இல்லையா? அதையே நீங்கள் சொல்லல, காமிக்கல. அப்போ பாதி உண்மையை மட்டும் இந்த இடத்துல போடுறாங்க, முழு உண்மையை போடணுமா இல்லையா? அடுத்தது ஒரு நிருபர் கேட்குறாரு, நீங்கள் அவர் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க 3 to 10 மணி கேட்டாங்க, நாங்கள் 3 அவங்க என்ன கேட்டாங்களோ அதுக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் ADGP சொல்கிறார். அப்போ நிருபர் கேட்குறாரு, ஏங்க 3 to 10 மணிங்கிறது வந்து நீங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரமாக இருக்கும்போது அவர் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டார்ல, எப்படிங்க இதை தாமதம்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாமல் அடுத்த கேள்விக்கு போகிறாங்க. அப்போ எந்த இடத்துல தாமதம்? ஏன்னா இன்னொரு குற்றச்சாட்டு விஜய் அவங்க மேலே வைக்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் வந்து 12 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, ஏன் 7 மணிக்கு வந்தீங்க? அப்போ விஜய் தரப்புலேருந்து என்ன தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ட்விட்டரில் 12 மணிக்கு வரேன்னு போட்டது தப்பு, கூட்டத்துக்காக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து புஷி ஆனந்தும் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து 12 மணிக்கு எங்கள் தலைவர் வராருன்னு சொல்கிறது தப்பு. காவல்துறை எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? ஏயா உனக்கு கொடுத்த பர்மிஷன் 3 to 10, எதுக்கே நீ வந்து 12 மணிக்கே எங்கள் தலைவர் வருவாருன்னு சொல்கிறாருங்கிற நடவடிக்கை எப்போ எடுத்துருக்கணும்? அதுக்கு முன்பாக அறிவிப்பு வந்த உடனே எடுத்துருக்கணும். ஏன்னா இங்கே காவல்துறை சொல்கிற குற்றச்சாட்டும் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க எல்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, சார் 12 மணிக்கு சொன்னாங்களே, ஏன் 7 மணிக்கு வந்தாரு? அப்போ நீங்க அனுமதிக்கப்பட்ட நேரம் 3 to 10, ஏயா அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடி ஏயா வரேன்னு போடுறது, அதை கேள்வி கேட்கணுமா? இல்ல 12 மணி அனுமதிக்கப்படாத நேரத்தில் அவங்க ட்வீட் போட்டனால ஏங்க நீங்க 12 மணின்னு சொன்னீங்களே, நீங்க ஏன் வந்து 12 மணிக்கு வரலன்னு கேட்கறது இது ஒரு அபத்தமான வாதம் இல்லையா? 12 மணிங்கிறது காவல்துறை அனுமதிக்காத நேரம். இப்ப நம்மளே வந்து இன்னைக்கு 12 மணிக்கோ இல்ல வந்து 3 மணிக்கு முன்னாடி போய் விஜய் இந்த நிகழ்வு நடந்திருந்தா நம்மளே வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை விஜய் மேல சொல்லியிருப்போம். அவங்க என்னன்னா, ஏங்க நீங்க தான் வந்து 12 மணிக்குன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? விஜய் போடுற இதுக்கு வரணுமா, அரசாங்கம் கொடுக்குற டைமுக்கு வரணுமா? அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கணும் தாவேக மேல. எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு ஏன் இப்படி ட்வீட் போட்டீங்க? அதுக்கு எடுங்க. அதை சுட்டுட்டு
நீங்கள் 12 மணிக்குன்னு சொல்லி ஏன் 12 மணிக்கு வரலங்கிறது இது ஒரு அபத்தமான வாதம். அடுத்தது அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து இன்னொரு வந்து என்ன அந்த இன்டர்வியூல வந்து கட்டமைக்க பார்க்குறாங்கன்னா, அந்த பேருந்தே பெரிய பேருந்து, அந்த பேருந்து உள்ளார வந்தனால தான் ஒரு பிரச்சனை ஆகுதுங்கிறாரு. இந்த பேருந்துக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு இந்த வண்டி ரோட்டில் ஓடுதா இல்லையா? அப்போ இதனுடைய நீள அகலெல்லாம் பார்க்காம ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து சட்டத்துக்கு புறமா இந்த பஸ் இருக்குதுன்னு கொடுத்துருச்சா? அப்படியே இருந்தாலும் கூட அந்த பேருந்துக்கு ஏற்ற மாதிரியான இடத்த நீங்க கொடுத்துருக்க வேண்டியது அவங்களுடைய வாதம் இல்ல. நீங்க அடுத்தது அந்த பேருந்து அந்த இடத்து வரைக்கும் ஸ்பாட் வரைக்கும் கூட்டிட்டு போனது யாரு? காவல்துறை தான் கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே காவல்துறை இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வர முடியாது நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த இடத்துல கொண்டு போய் பஸ்ஸை கூட்டி கொண்டு போய் நிறுத்தினது காவல்துறை. அப்ப பஸ்ஸுக்கு பெருசா வந்துருச்சு உள்ளார வந்துருச்சுன்னா அப்புறம் யார் குற்றச்சாட்டு பண்றது? இதுல இன்னொரு வேற என்ன ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, இது உண்மையா பொய்யான்னு தெரியாது, நாங்க 50 அடிக்கு முன்னாடியே நிறுத்துங்கன்னு சொன்னோம், அவங்க தான் வந்து அங்க போகணும்னா அப்போ இந்த பஸ்ஸு உள்ளார போனதுனால தான் இன்றைக்கி உயிர் போயிடுச்சுங்கிறது உங்கள் குற்றச்சாட்டாக இருந்தால் அந்த பஸ்ஸை பாதுகாப்போட கூட்டிகிட்டு போனது யார்? அப்போ காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கணுமா, விஜய் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா? இல்லை, அவங்க முன்பாகவே அந்த கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றப்போவே முன்கூட்டியே வந்து விஜய் அவர்கள்ட்ட எஸ்பி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த வாகனத்தை உள்ளே கொண்டு வந்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு இது பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே எச்சரித்தாங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்கு தான் போவோன்னு சொல்லி அவங்க தான் வந்தாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி முதல்வர் கூட அசம்பிளியில் அதை தான் சொல்லி. அப்படி சொல்கிறது நியாயமாக இருந்தால் இப்போ காவல்துறை விஜயினுடைய பேச்சை கேட்கணுமா, காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா, இல்லை விஜய் சொல்கிறத கேட்கணுமா? காவல்துறைக்கு இன்னைக்கு மந்திரி யார்? விஜயா, ஸ்டாலின் ஐயா அவர்களா? காவல்துறை யார் பேச்சை கேட்டு நடந்துட்டு இருக்குது? விஜய் தான் காவல்துறைக்கு அதிகாரியா? இன்னைக்கு அவருடைய ஆர்டர் கேட்டு தான் நடத்துவாங்களா? அப்ப நீங்க இன்னைக்கு வந்து அந்த பஸ் முன்னாடி ஒரு 50 மீட்டருங்கிறது 164 அடி, அந்த 164 அடி முன்னாடி போனனால தான் இந்த பிரச்சனையை நீங்க குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த 164 அடிக்கு பாதுகாப்பு பந்தோபஸ்து கொடுத்து கூட்டிட்டு போனது யாரு? அப்ப அது அந்த தப்பு இல்லையா? அது அப்ப போலீஸ்காரங்க இதுக்கு மேல கூட்டிட்டு போக முடியாது, எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம் அதை சொன்னா இல்ல இல்ல நாங்க கூட்டிட்டு போய் தான் ஆகணும்னு விஜய் வந்து போலீஸ்காரங்களை வந்து கேள்வி கேட்டுருவாரா? போலீஸ் அடுத்தவங்களை கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கா, இல்ல அடுத்தவங்க போலீஸ் கேள்வி கேட்கிற நிலைமையில் இருக்கா? இல்ல, அந்த கூட்டம் ஒரு அன்கண்ட்ரோல் கூட்டமா இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. இது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குன்ற அடிப்படையில் அவங்க கூட்டிட்டு போயிருக்கலாம். இல்ல, அதுக்கு தான் நீங்க போதுமான பாதுகாப்பு போட்டிருக்கன்றீங்களே. கூட்டம் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் நாங்க பாதுகாப்பு அருமையா திடமா பலமா கொடுத்துருக்கோன்றீங்களே, அப்புறம் எப்படி அது பிரச்சனை வரும்? அப்ப நம்ம கேட்கிற கேள்வி, இன்னைக்கு விஜய் வந்து இல்ல 50 அடிக்கு முன்னாடி போங்கன்னு இது உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து 50 அடிக்கு முன்னாடியே நிறுத்துங்க இவங்க சொல்றதானே ஒழிய அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கானா? இன்னைக்கு வரைக்கும் ப்ரூஃப் இல்லை. அப்போ இவங்க இதெல்லாம் வார்த்தைகள்ல வரதுதான். நான் சொல்றது அது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா கூட 50 அடி முன்னாடி அந்த வண்டியை கூட்டிட்டு போனது யாரு? அப்ப இதுல காவல்துறையும் குற்றவாளிகளா இல்லையா? அப்ப இது விஜய் மேல மட்டும் நீங்க கட்டம் கட்டுறதுல என்ன நியாயம் கேட்கிறேன். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அசம்பிளியில பேசின விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாரு. அப்போ வந்து நீங்க கூட்டணிக்காக ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இந்த விமர்சனம் சரியான நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான அசிங்கமான அவலமான அரசியலா நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து சட்டசபையில எதை பேசுறீங்க? இன்னைக்கு கூட்டணியை பத்தின விவாதமா? சட்டசபையில எதை பத்தின விவாதம்? இன்னைக்கு கரூர் சம்பவம் இன்னைக்கு வந்து எந்த விதமான தமிழ்நாடு, ஏன்னா இன்னைக்கு ஜப்பான் மற்ற நாடுகள் முதல் கொண்டு வெளிநாடுகள் முதல் கொண்டு இந்த கரூர் ஸ்டாம்பீடு வந்து இன்னைக்கு டிவியில காமிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இது வந்து ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஏற்பட்ட வந்து ஒரு இழப்பு பாதிப்பு. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 41 உயிர்கள் இருக்கும் போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? எதிர்க்கட்சி தலைவர் தானே அந்த இடம். இப்ப இன்னைக்கு மக்களுடைய குரலா ஓங்கி ஒலிக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் தானே. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்கும்போது அரசாங்கத்தை நாம வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனா இவ்வளோ குறைபாடுகளை இந்த அதிகாரிகளுடைய இன்டர்வியூல இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல சொல்றோமா இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் மக்களுடைய கேள்விகளையும் மக்களுடைய குறைகளையும் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு விளக்கம் பெற வேண்டியது எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை இல்லையா? இதை கேட்காம இருந்தாருன்னா தான் எடப்பாடியார் அவர்கள் மேல நம்ம குற்றம் சாட்டணும். என்ன இந்த மாதிரி எதிர்க்கட்சியா இருந்துட்டு மக்களுடைய கேள்விகளை மக்களுடைய கொதிப்பு நிலைகளெல்லாம் அவங்க வந்து அரசாங்கத்திட்ட வந்து கேள்வியா கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு. அப்ப அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஒரு அருமையான கடமையை செய்யறாருங்க. அவர் கடமை செய்யறவரை பார்த்துட்டு நீங்க வந்து எதிர்க்கட்சிக்கு ஆள் சேர்த்துறீங்கன்னா அப்ப அரசாங்கம் செய்யக்கூடிய அத்தனை குறைபாடுகளையும் யாராவது சுட்டி காட்டினாங்கன்னா அது கூட்டணிக்கு ஆள் தேடுறதா? இப்ப ராமதாஸை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட்டணிக்கு சேர்த்த போனீங்களா? கூட்டணிக்கு ஆள் சேர்க்கவா போயிருந்தீங்க? இல்லை விசாரிக்க போடலாம் விசாரிக்க போனீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில ஒரு சில தாவேகா கொடியை வச்சுட்டு சில நபர்கள் வந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கான ஒரு புள்ளி வந்து இங்கே தொடங்கிருச்சின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி தொடர்பாக நேரடியாகவே சொல்றாரு. சொல்லப்போனால் அது சொல்லாமல் சொல்றாரு தாவேகா கூட்டணிக்குள்ள வரப்போகுது அப்படின்றப்போ இப்போ இந்த விவகாரத்தை சேர்த்து அவங்க பார்க்கும் பொழுது அப்போ கூட்டணிக்கு ஆள் சேர்க்குறீங்களான்ற கேள்வி கேட்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம்ல? அப்படி புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருது நம்ம கூட கூட்டணி சொன்னாரா இல்லையா? முதல்ல அது இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் சொன்னாரா? இது வந்து உச்சந்தலைக்கும் முழங்காலுக்கும் எப்படி முடிச்சு போடுறது? அப்ப இந்த இடத்துல அதவா வந்து பேச்சிங்க. அப்ப நான் அதான் கேட்கிறேன், நீங்க ராமதாஸ் ஐயா அவர்களை டாக்டர் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்களா? கூட்டணிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு போனீங்களா?
அதுக்கு அப்போ நீங்கள் ஓபிஎஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பிரதர் இறந்ததுக்கு வந்து விசாரிச்சாரு, உங்களுக்கு உடல்நலை சரியில்லைன்னு வந்து ஓபிஎஸ் வந்து விசாரிச்சு அப்பயும் கூட்டணிக்கு ஆள் சேர்க்குறீங்களா? அப்போ இன்னைக்கு வந்து திடீர்னு டிடிவி தினகரன் மாதிரி இருக்கிறவங்க வந்து அரசாங்கத்தை வந்து ஆதரித்து பேசுகிறாங்களா? அப்போ நீங்களாம் வந்து கூட்டணிக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு அற்பமான அரசியலை நோக்கி போகுதுங்கிறது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம நிராகரிக்கணும். இன்னைக்கு வந்து இப்போ ஏற்கனவே அரசு தரப்புல இருந்து அவங்க சொன்னக்கூடிய பதில்கள் எல்லாமே பொறுப்பு டிஜிபியாக இருக்கட்டும், ஏடிஜிபி சொன்ன பதிலாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அமுதா ஏஎஸ் சொன்ன பதிலாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து வதந்தி பரவக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பதில்களை, இந்த விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க. அரசியலுக்காக அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்றாரு. வதந்தினா என்னங்க? இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு இல்லாத ஒரு விஷயத்த பொய் பேசுறது தானே வதந்தி. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, முதல்ல அதுக்காக ஒரு கான்ஸ்பிரசி தியரியை, அதாவது எந்த ஒரு யூகமும் இல்லாத அடிப்படையில், எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ஆதாரம் இல்லாத அடிப்படையில் அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு கதை அளக்கிறது அப்படின்றது ஒரு வகையான வதந்தி தானே. இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லாத ஒன்று இட்டுக்கட்டி பேசுறது வதந்தியை பரப்புறதுல 100% நான் எதிர்க்கிறேன். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து எந்த ஒரு தேவையில்லாத சந்தேகத்தையும் நீங்கள் எழுப்பவே கூடாது. ஆனால் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு கூட என்ன உரிமை இல்லையா? அப்போ நீங்கள் இப்போ ஒரு அமுதா ஐஏஎஸ் காமிக்கிறாங்க, ஒரு அப்ரூவல் கொடுத்த ஒரு இது லெட்டரு, அதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ண லெட்டர், அப்ரூவல் பண்ண லெட்டரை வெளியே ஜூம் அவுட்டில் காமிச்சிட்டு ரிஜெக்ட் பண்ண லெட்டரை ஜூம் இன் காமிக்கும் போது இதை நம்ம கேள்வி எழுப்புறது வந்து இது வதந்தியா? 50 மீட்டருக்கு வந்து முன்னாடியே நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், பஸ் உள்ளார வந்தனால தான் அந்த 50 மீட்டர் உள்ளார போனனால பிரச்சனைங்கும் போது இதை ஏன் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து கூட்டிட்டு போனீங்க, இது வதந்தியா? அப்போ இபி அம்மா வந்து அவங்க சீஃப் இன்ஜினியர் வந்து கரண்ட் கட் பண்ணலன்னு சொல்லிட்டு வரதுக்கு முன்னாடி கட் பண்ணணும்னு சொன்னாங்களே, அந்த பிட்டு அந்த உண்மையை ஏன் போடலைங்க, இது வதந்தியா? வதந்தியா? இது நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம், ஆனால் வதந்தி பரப்புங்கிறது வேற. அப்போ இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் என்ன கேட்கிறார்? எதிர்க்கட்சி தலைவராக கேள்வி கேட்கிறார். அவருக்கு அந்த உரிமை இருக்கு, 100% உரிமை இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டமன்றத்தில் போயிட்டு இன்னைக்கு முதல்வர் ஐயாவை கேள்வி கேட்க முடியுமா? அந்த இடத்துக்கு நெருங்க முடியுமா நம்மளால? அப்போ அங்கே உள்ளார போய் இருக்கும்போது எல்லாரும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே இந்த செஷனை எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க? எடப்பாடியார் அவர்களும் எதிர்க்கட்சிகளும் அரசாங்கத்திட்ட இருந்து என்னென்ன மாதிரி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளை சந்தேகங்களை பூரா கேட்டு இன்னைக்கு பதில் அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கணுங்கிறதான ஒட்டுமொத்த தமிழகமே இன்னைக்கு உட்கார்ந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் கடமையை எடப்பாடியார் அவர்கள் சரியா செஞ்சிருக்காருங்க போது இதை நீங்க கூட்டணிக்காக பேசுறீங்க, அதை பேசுறீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்றது யாரு? இப்ப நீங்க நல்லா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் கூடுதலாகவே சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. கரூர் விவகாரத்துல காட்டின அந்த முனைப்பு, அந்த வேகம் அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்த அந்த கிட்னி திருட்டு விவகாரத்துல நீங்க காமிச்சீங்களா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல காமிச்சீங்களா, இப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்புறாருல. ஏர் ஷோ எடுத்துங்க, ஏர் ஷோல சென்னையில பாதுகாப்பு எல்லாமே அரசாங்க சார்பா நடத்தப்பட்டதான அது அந்த ஏர் ஷோ. அதுல சீஃப் கெஸ்ட் யாரு? டெப்டி சிஎம் இருந்தாரு. அன்னைக்கு வந்து அதே மீட்டிங்ல வந்து 5 பேர் இறந்து போனாங்கல்ல. அப்ப அந்த 5 பேர் இறந்தாங்கிறது உங்களுக்கு தகவல் தெரியாதா? துணை முதல்வருக்கும் அன்னைக்கு வந்து நின்று அங்க பிரஸ் மீட் கொடுத்தாங்களா? ஆமாங்க, எங்க மேல வந்து தவறு இருக்குது, நாங்க வந்து இந்த மாதிரி சரியா ஆர்கனைஸ் பண்ணல, அதனால இந்த 5 உயிர் போயிருச்சு, நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம் அன்னைக்கு தெரிவிச்சாங்களா? அன்னைக்கு என்ன பண்ணீங்க? பாதுகாப்போட நீங்க வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? 5 பேர் செத்து இருக்கும் போதும். அடுத்தது அப்படியே கள்ளக்குறிச்சிக்குவாங்க. அந்த கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி இன்னொரு இடம் இருக்குது, மதுராந்தகம், செங்கல்பட்டு. அங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 24 பேர் இறந்தாங்களா இல்லையா? அப்பவே நாங்க இரும்பு கடம் கொண்டு ஒடுக்குவோம்னு சொன்னீங்கல்ல. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில 1 வருஷத்துக்குள்ளார இங்க 68 உயிர் போகுது. வெறும் 1 வருஷத்துக்குள்ளார கள்ளச்சாராயத்துல 90 பேர் இறக்குறாங்க. 90 பேர். அப்ப அதுக்கு கோர்ட்டு சொல்லுது நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிச்சா இல்லையா முதல்வர் ஐயா அவர்களை? போனாங்களா? இது வரைக்கும் ஏன் போகல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். அதைத்தான் அது நியாயமான கேள்வி தானே. இது என்ன பொருளியா? இது என்ன வதந்தியா? கோர்ட்டு கொடுத்துச்சு இல்லையா ஃபைண்டிங், நீங்க போய் பாருங்க. அதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பி கேட்கிறாரு, துப்பாக்கிச்சூடு விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருக்கும்போது நீங்க பாத்தீங்களா பாதிக்கப்பட்டவங்க? அப்ப நாங்க எடப்பாடி பழனிசாமி பார்க்கல, அதனால நாங்களும் பார்க்கலங்கிறது நியாயமான வாதமா? நீங்க செய்யல, அதனால நாங்க செய்யல அப்படின்ற மாதிரி. அப்ப நீங்க என்ன மாற்றுன்னு கேட்கிறேன். அப்ப அந்த மாதிரி அந்த ஆட்சியில இருந்தனால தானே திருப்பி உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். அப்ப நீங்களும் அவங்க கேட்டாங்களா நாங்க கேட்டாங்களா? இது நாயகன்ல தான் ஒரு படம் டைலாக் வரும், அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்தினேன் அப்படின்ட்டு. அப்ப இப்படியே ரோலிங்லேயே ஓடிட்டு இருக்கிறதா? அப்ப அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் யாருக்குமே இல்லையா? அப்ப நீங்க தானே இருக்கிறீங்க. அப்ப இதே ஸ்டாலின் ஐயா அவர்கள் அன்னைக்கு என்ன சொன்னார்? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோன்னு கேட்டாரா இல்லையா? இப்ப எங்கேயாவது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இதை வச்சுட்டு அரசியல் பண்ணியிருக்காரா? நீங்க ஜஸ்ட் ஒரு காட்சி மாற்றம் மட்டும் கண்ணை மூடி கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க. இப்ப எதிர்க்கட்சி திமுகவா இருக்குது, ஆளுங்கட்சி இந்த கரூர் நிகழ்ச்சியும் போது இப்ப ஆளுங்கட்சி அண்ணா திமுக, எதிர்க்கட்சி திமுகவா இருந்திருந்தா நிலைமை என்ன இருக்கும்? நீங்க மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் போராட்டம்
நடிச்சிருக்கோம். அப்போ திமுக சார்பில் தொடர்ந்து பேராண்டு இன்னைக்கு அமளியில் கூட ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த இடத்துல கண்ணியமா இந்த நிகழ்வை கையாண்டு அதை அரசியல் படுத்தக்கூடாது, ஆனா அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை அவங்க தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகளை வச்சு இன்டர்வியூ கொடுக்கறது மூலியமா முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு தார்மீகமா ஜனநாயக ரீதியில சட்டமன்றத்தில் உங்களை கேள்வி கேட்கும் போது நீங்க கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிறீங்களா அப்படின்னா இது எப்படிப்பட்ட வாதம்? இது நம்மள மாதிரி நடுநிலையா இருக்கிற ஆளுங்க வந்து எப்படி வந்து இதை வந்து நம்ம ஏத்துக்க முடியும்? கிலோர் நமக்கு என்ன, யாரா இருந்தாலும் இப்ப நீங்க எடப்பாடியார் அவர்களை பார்த்து நீங்க தூத்துக்குடிக்கு சுப்பாடு சூடுக்கு கேட்குறீங்க, ஓகே. அப்ப அந்த கேள்வி கேட்கும்போது அந்த பொறுப்பு உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு வரணும்ல. அன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்களா இல்லையா? பெரிய அளவில் அது கேள்வி. அப்ப நீங்க ஸ்டாலின் ஐயா என்ன சொல்ல வர்றாரு? நாங்க எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு மக்கள் நலன் முக்கியம், ஆளுங்கட்சியா இருந்தா மக்கள் நலன் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வர்றாரா? என்ன சொல்ல வர்றாரு இதுல? அதை அவர் தான் கிளாரிஃபை பண்ணணும். அப்ப இது வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன விளக்கத்துல எனக்கு உடன்பாடே இல்லை. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி. நன்றி கிலோ.